ஊழியர்களுக்காக சிஸ்டர் டாலி ஜெபிப்பார்கள். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த மாலை நேரத்தை நித்திய வெளிச்சத்துல ஒளியாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய அன்பு மூலமாக அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களோட கிருபை புதிதாக இருக்கிறது ஐயா. அதற்கப்பா நாங்கள் தாழ்மையா இருந்து உங்களோட நாமத்தை உயர்த்த வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவங்களை உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பி ஆண்டவரே அவர்களை உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து உங்களுக்குள்ள மகிழ்ந்து கொண்டாடுற ஜனமாக மாற்றும்படியாக ஜபிக்கிற அவர்கள் கொடுக்கிற வார்த்தைகள் மூலமாக எத்தனை பேர் ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதற்காக இந்த அழைத்து வந்த ஊழியர்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. கர்த்தருடைய வார்த்தை கூறுவது, கர்த்தரை நம்புறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்து இருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஆமென். சீயோன் பர்வதத்தை போல் இருக்கிற ஊழியக்காரர்களை பேர் சொல்லி அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு செய்தியும் வார்த்தைகளுக்கும் நன்றி. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போடு சிஸ்டர் ஜஸ்டினா அவர்களை வரவழைப்போமாக. அவர்களை செய்தியை கொடுப்பதற்கு நாங்கள் அருமையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு நாங்கள் அன்போடு வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ஜஸ்டினா. எல்லாருக்கும் பிரைஸ் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். கர்த்தருடைய கிருபை மூலமாக உங்களையும் கர்த்தர் மேலும் மேலாக ஆசீர்வதிப்பாராக. உங்களோட செய்தியை கேட்பதற்கு ஆவலோடு காத்து நிற்கிறோம் சிஸ்டர். வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருக்கிறீர்கள் நான் விசுவசிக்கிறேன். சங்கம் ரேடியோ கூடாக, நித்திய வெளிச்சத்துக்கூடாக என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், தேவ ஊழியக்காரர்கள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்ததாமே இந்த வேளையில் அசைவாடுவாராக. ஒவ்வொருவரும் கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கிற நாட்களை நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இன்றைய நாளிலும் இந்த வார்த்தைகளுக்கு கூடாக எங்களோட பேசுவாராக. ஒரு நிமிடம் நாங்கள் தலைகளை தாழ்த்தி கர்த்தரோட வார்த்தை கிரிக செய்ய நாங்கள் ஜெபிப்போமாக. நன்றி தகப்பனே, ஆவியானவரே, நன்றி அப்பா. உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஒவ்வொரு கேட்கிற சத்திய கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்யும்படியாய், ஆவியானவரை நடத்தும்படியாய், உம்முடைய நாம மகிமைக்கென்று எடுத்து பயன்படுத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஆவியானவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இன்றைய நாளிலும் இன்றைய வார்த்தையின் தலைப்பு ரெட்டிப்பான வரம். ஆமேன். ரெட்டிப்பான வரத்தை பற்றி நான் பேச போகிறேன். கர்த்தர் தாமே எங்களை உற்சாகப்படுத்தி அவருடைய வல்லமையில நிரப்பி நடத்தும்படியாய் இன்றைக்கு ஆவியானவர் அசைவாடுவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்க அத்தனை பேரையும் இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இந்நாள் வரை எங்களை நடத்தின தேவன் இனியும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். இப்பொழுது நாங்கள் யோவான் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். அதிலே 11வது வசனத்திலே இருந்து 14வது 13வது 14வது 15வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமேன். இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழும்போது எப்படி வாழ்ந்தாரோ அப்படி எங்களையும் வாழ அவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஆமென். அவர் செய்ததை பார்க்கிலும் செய்யும்படியாய் எங்களுக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதை நாங்கள் விசுவசித்து இந்த காலகட்டத்திலே ஒவ்வொருவரும் எழும்புவாங்க. என்னோட இணைந்து தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் இப்பொழுது வாசித்து நாங்கள் கடந்து செல்வோம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி அல்லாவிட்டாலும் என் கிரியை நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருங்கள், என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஆமேன். ஆவியானவர் இன்றைய நாளிலும் உங்களோடு இடைப்படுவார். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன். ஆமேன். என்னுடைய கிரியைகளை பார்த்து விசுவாசிக்கும்படியாய், ஒருவன் விசுவாசிக்கும் போது அவரை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் எங்களுக்கு அதிகாரத்தை ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். ஆமேன்.
அவருடைய மகிமை, அவர் இயேசு கிறிஸ்து பிதா மகிமைப்படும்படியாய் எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய நாம மகிமைக்காய் நாங்கள் ஒவ்வொருவரும் எழும்புகிறவராய் இருக்க வேண்டும். ஆமென். இரட்டிப்பான நன்மையை இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்றுக்கொண்டு நாங்கள் செயல்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆமென். மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி அழுத்தமாய் சொல்லுகிறார். நான் செய்த கிரியைகளை பாருங்கள் என்று அங்கு அப்போஸ்தலர்கள் எப்படியா செயல்பட்டார்களோ நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தல நாட்களிலே பெரிய கிரியைகள் நடந்தது. ஆமென். அவர்கள் காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட போது ஆவியானவர் வந்து இறங்கும் போது அங்கே பலத்த காரியங்களை செய்தார். ஆமென். ஆவியானவர் செய்து முடித்தார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்லுகிறார், நான் பிதாவிடத்தில் போகிறபடியால் நான் செய்கிற கிரியைகளை பார்க்கலும் நீங்கள் பெரிதானவைகளை செய்வீர்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். அந்த பெரிதான கிரியைகளை செய்வதற்கு நாங்கள் ஜனங்களுடைய பாரங்களை சுமந்து நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். தேவனுக்கு மாத்திரம் மகிமையை கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அழைப்பும் அபிஷேகமும் இணையும் போது கர்த்தர் அழகாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். அவருடைய ராஜ்யத்தை கட்டி நாங்கள் எழுப்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அதன்படி நாங்கள் வாழ வேண்டும். ஒவ்வொருவரும் நாங்கள் இந்த கடைசி காலத்திலே நிற்கிறோம். ஒவ்வொரு மனிதர்களை பார்க்கும் போது அவர்களுக்குள்ள இருக்கிற பாடுகள் வேதனைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்திலே நாங்கள் செபிக்க வேண்டும். ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் இந்த வசனத்தை வைத்து கேட்க வேண்டும். இயேசுவே, நீர் சொல்லி இருக்கிறீர், மெய்யாகவே மெய்யாகவே நான் செய்த கிரியைகளை பார்க்கிலும் நீங்கள் பெரிதான கிரியைகளை செய்வீர்கள் என்று சொல்லி இருக்கிறீரே, எங்களை பயன்படுத்தும் என்று நாங்கள் கேட்க வேண்டும். ஆமென். என்னுடைய கிரியைகளை பார்த்து நம்புங்கள் என்று அங்கு நாங்கள் வேத வசனத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வேத புத்தகத்திலே தேவன் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் எல்லாம் ஜனங்களை விடுவிக்கும்படியாய். ஆமென். ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவாராக. விசுவாசம், அசைக்கப்படாத விசுவாசம் அவர் மேல் இருக்கும் போது நிச்சயமாய் அந்த இரட்டிப்பான வரத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். ஆமென். 9 வரங்களும் 9 கனிகளும் இயேசு கிறிஸ்து இருந்ததை நாங்களும் ஒவ்வொருவரும் சுகந்தரிக்க தேவ ஆவியானவர் எங்களை அழைத்த நோக்கம் நிறைவேற செயல்படுவார். ஆமென். அழைப்பும் அபிஷேகமும் இணைக்கப்படும் போது விசுவாசத்திலே தேவன் ஊண்டி சென்று அதை எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். இங்க சொல்லுகிறார், நான் செய்த கிரியை. நாங்கள் வேதத்தில் இன்னொரு இடத்திலே பார்க்கிறோம். நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். 2 ராஜாக்களே அங்கே பார்க்கிறோம். எலிசாவை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அங்கே பார்க்கிறோம். இரட்டிப்பான வரத்தை கேட்டு அங்கே பின்தொடர்கிற ஒரு ஊழியக்காரரை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வேளையில் என்னோடு இணைந்து எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனத்தை நாங்கள் வாசிப்போமாக. கர்த்தர் எப்படியாய் செயல்படுகிறார், எப்படியாய் கர்த்தர் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். ஆமென். அழைப்பும் அந்த வாஞ்சையும் அவரிடத்துல இருந்து புறப்படுகிறது. ஆமென். அபிஷேகம் பண்ணும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லும் போது அங்கே எலியா வந்து அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென். ஆனால் அவருக்குள்ள இந்த வாஞ்சையும் ஜனங்கள் மேல் இருந்த தாகமும் அவரை இரட்டிப்பான வரத்தை வாஞ்சிக்க பண்ணுகிறது. ஆமே, அதைத்தான் இயேசு கிறிஸ்து யோவான்ல சொல்லியிருக்கார், என்னை விசுவசிக்கிறவன் நான் செய்யும் கிரியைகளை பார்க்கலும் பெரிதான கிரியைகளை செய்வேன். ஆமே, நீங்கள் என் நாமத்தினாலே கேட்டால் நிச்சயமாய் நான் அதை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறேன். ஆமே, பிதா மகிமைப்படும்படியா அந்த மகிமைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் தான் மகிமைப்படணும். இந்த நேரத்தில் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்து கொள்ள போகிற போது எலிசா எலியாவோட கூட கில்கால் இருந்து புறப்பட்டு போனான். ஆமென். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும்
பெத்தேலுக்கு போனார்கள். ஆமேன். அங்கே பார்க்கிறோம், நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அங்கே பெத்தேல், கில்காலில் இருந்து பெத்தேலுக்கு போகிறார்கள். பெத்தேல்ல இருந்து எரிக்கோக்கு போகிறார்கள். எரிக்கோல இருந்து ஜோர்தானுக்கு போகிறார்கள். ஆமேன். ஆவியானவர் அவர் பின்தொடர்ந்து அவர் கடந்து செல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் ஒவ்வொரு முறையும் தடுத்து தடுத்து நிறுத்தும் போது இல்லை இல்லை என்று சொல்லி அந்த வாஞ்சை அவருக்குள்ளே இருந்த அழைப்பு உந்தி தள்ளுகிறது. அவரிடமிருந்து அந்த இரட்டிப்பான வரத்தை பெற்று கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த ஊழியக்காரரை பின்தொடர்ந்து போகிறார். அங்க அழைக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்ட எலியாவை பின்தொடர்ந்து போகிறார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் அதே அதிகாரத்திலே அப்பொழுதுதான் எலியா கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி. நாங்கள் பார்க்கிறோம் 9வது வசனத்தை பார்க்கிறோம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் வேண்டுகிறேன் என்றான். ஆமேன். உம்மிடத்துல உள்ள ஆவியின் வரம் இரட்டிப்பாக எனக்கு வேண்டும் என்று சொல். பின்தொடர்ந்து போய் அவர் அதை பெற்றுக் கொள்ளும்படியாய் அங்கே நாங்கள் பார்க்கிறோம் வசனத்திலே எலிசா சொல்லுகிறார், நீர் என்னை பரலோகத்துக்கு தேவன் எடுத்துக்கொள்ளப்படும் போது கண்டால் நிச்சயமாய் அந்த இரட்டிப்பான நன்மை கிடைக்கும். ஆமேன். அழகாய் அதை நீங்கள் வாசிக்கலாம். என்னுடைய கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே நான் முடிக்க வேண்டும். அழகாய் நீங்கள் பார்க்கலாம். அவர் தொடர்ந்து போய் ஒவ்வொரு இடத்திலும் பின்தொடர்ந்து போய் அவர் சொல்ல, என்னை தேவன் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டால் அந்த இரட்டிப்பான வரத்தை பெற்றுக் கொள்ளுவாய். ஆமேன். அங்கே பார்க்கிறோம் ஜோவான்ல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறோம். ஆமேன். என்னை விசுவாசிக்கிறான் நான் செய்த கிரியைகளில் பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ ஆவியானவர் இங்கே பார்க்கிறோம். எலியா வந்து சொல்லுகிறார் எலிசாவிடத்திலே, நீ என்னை கண்டு கொண்டால் பரலோகத்துக்கு நான் எடுத்துக் கொள்ளப்படும் போது நீ கண்டு கொண்டால் நிச்சயமாய் என்னுடைய வரம் இரட்டிப்பாய் கிடக்கும் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறாள். அங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஜோவானிலே, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களை பார்க்கலாம் பெரிதான கிரியைகளை செய்வான். ஆமென். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் போகிறேன், பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமியிலே உங்களிடத்தில் நான் விட போகிறேன். அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இங்கே பார்க்கிறோம், எலியாவும் வந்து எலிசாவிட்டே சொல்லுகிறார், நான் போகிறேன். ஆனா எலிசா வந்து விடவில்லை. பின்தொடர்ந்து எப்படி அங்கே பார்க்கிறோம் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக் கொள்ளும் போது. ஆமேன். சுழற்காற்றிலே, நெருப்பு சுழற்காற்றிலே குதிரைகளிலே வானத்துக்கு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அங்கே பார்க்கிறோம், அவர் கண்டு அவருடைய சால்வை அங்கே விழுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். அப்பொழுதுதான் எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து 14வது வசனத்திலே கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். ஆமேன். அங்க எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி கேட்டு அந்த சால்வையை அடிக்கும் போது அங்கே தண்ணி அங்கே பிரிக்கிறதை பார்க்கிறோம். அங்க உடனே அற்புதத்தை தேவன் செய்கிறார். ஆமேன். அந்த அழைப்பும் அந்த விசுவாசமும் அந்த கீழ்ப்படிதலும் அந்த கண்டு கொண்டே அந்த வாஞ்சையும் அங்கே எலிசாவிடத்திலே காணப்பட்டது. ஆமேன். கர்த்தர் அழைத்து ஒரு மனிதனை நடத்தும் போது அவரிடத்திலே நாங்கள் சமூகத்திலே அவரோடு உறவிலே வளர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு ஆதியிலே செய்த அற்புதங்கள் நடக்கும்படியாய் இந்த நாட்களை நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க வேண்டும். செபத்திலே அவரோடு உறவாட வேண்டும். அதிகமாய் நானும் நீங்களும் இந்த காலத்திலே பிரயோஜனப்படுத்துகிறவர்களாய் எழும்ப வேண்டும். ஆமேன். எல்லாவற்றிலும் எங்கு பார்த்தாலும் உபத்திரவங்கள், பாடுகள், ஆனாலும் தேவன் சொன்ன காரியம் நிச்சயமாய் அவரை விசுவாசிக்கும் போது நாங்கள் அவருடைய மகிமைக்காய் எழும்பி பிரகாசிப்போம். ஆமேன். ஆவியானவர் தாமைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவாராக. அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அங்க 12வது வசனத்திலே, அதை எலிசா கண்டு தன் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து
இரண்டு துண்டாக கிழித்தான். ஆமென். அங்கே பார்க்கிறோம், எலிசா எடுக்கப்பட்ட போது, எலியா எடுக்கப்பட்ட போது எலிசா வந்து தன் வஸ்திரங்களை கிழித்து என் தகப்பனே என் தகப்பனே என்று சொல்லி அழுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது அவள் அந்த சால்வையை எடுத்து, அந்த சால்வை தான் முதலும் அபிஷேகத்துக்கு போடப்பட்டது. ஆமென். அந்த சால்வையினாலே கர்த்தர் எவ்வளவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட உன் சாணத்திலே அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி கர்த்தர் அந்த தீர்க்கதரிசியை அனுப்பும் போது அங்கே நாங்கள் இரட்டிப்பான வரத்தை பெறுகிறதை பார்க்கிறோம். ஆமென். அதே போலதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னுடைய கிரியைகளையும் பார்க்கலும் பெரிதான கிரியைகளை செய்வான். ஆமென். என்னுடைய நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னவர் இன்றைக்கு இந்த இரட்டிப்பான வரங்கள் கிரியை செய்ய கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமென். அழைப்பும் விசுவாசமும் ஒன்றோடொன்று இணையும் போது நாங்கள் ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே பார்க்கிறோம், அழைக்கப்பட்டவர்கள் அங்கே தரித்திருந்த அபிஷேகத்தை பெற்ற போது அங்கே லட்சக்கணக்கான ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்தி இன்று வரைக்கும் உலகம் எங்கிலும் தேவ ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஜனங்களுக்காய் பரிதவிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை எடுத்து பார்த்தா நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம், ஜனங்களுக்கு புலம்பினார்கள், ஜனங்களுக்காய் அழுதார்கள். ஜனங்களின் பாவத்து நிமித்தமாய் ஆவியானவர் ஆண்டவர் தண்டிக்கும் போது, தேவனானவர் கர்த்தரானவர் தண்டிக்கும் போது அங்கே திறப்பிலே நின்றார்கள். ஆமென். அங்கே பார்க்க ஏசாயா பார்க்கிறோம், தேவன் தாமே ஆரை அனுப்புவேன் காரியமாய் போவார்கள் என்று சொன்ன போது என்னை அனுப்பும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். மரியாளை பார்க்கிறோம், தேவனுடைய சித்தத்துக்கு அடியேனே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அங்க ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். அப்படியாய் ஒவ்வொருவரும் புலம்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஜனங்களுக்காய் புலம்பி ஜனங்களுக்காய் நாங்கள் எழும்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இரட்டிப்பான வரங்களின் இரட்டிப்பான நன்மைகளை செய்கிற தேவன் அவருக்காய் வரங்களை கொடுத்து, அவருடைய மகிமைக்காய் வரங்களை கொடுத்து, இந்த வசனங்கள் எல்லாம் அழகாய் சொல்லுகிறது. யோவான்ல நாங்கள் பார்க்கிறோம், 15வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாய் இருந்தார்கள், மெய்யான திராட்சை செடி, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நிலைத்திருக்கிறார் என்று சொன்னார். ஆமென். அதே போல நாங்களும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து செயல்பட்டால்தான் இந்த பூமியிலே நாங்கள் ஜெயிக்க முடியும். ஆமென். உங்க ஆண்டவராய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிலே நிலைத்திராவிட்டால் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, உங்களால் ஒன்றும் கூடாது என்று சொன்னார். ஆமென். ஆவியானவர் இணைந்து நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு செயல்படும் போது, அவருடைய நாமத்தினாலே செயல்படும் போது நிச்சயமாய் ஜனங்களுக்கு ஒரு கிரியை தேவன் நடப்பிப்பார். ஆமென். எத்தனை பேர் இப்பொழுது ஆமென் என்று சொல்லுகிறேன்? ஊழியங்களை கொடுத்தவர் அதற்கான வரங்களை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அழைப்பும் அபிஷேகமும் ஒன்றோடொன்று இணைக்கப்படும் போது நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். ஆமென். அவரிடத்திலிருந்து வந்த அழைப்பும் அவரிடத்திலே இருந்து வருகிற அபிஷேகமும் நிச்சயமாய் என் வார்த்தைகளை, இந்த வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆவியானவர் தாமே மகிமைப்படும்படியாய், பிதாவானவர் மகிமைப்படும்படியாய், எப்படியாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவானவர் மகிமைப்பட்டாரோ அப்படியாய் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் நிமித்தமாய் பிதாவானவர் இயேசு கிறிஸ்து மகிமைப்படும்படியாய் சகல அதிகாரங்களையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளத்தக்கதாய் அதிகாரம் கொடுத்தார். ஆமே. சிலுவையிலே ஜெயித்து எல்லாவற்றையும் சிலுவைக்குள்ளே மறைத்து அவர் ஜெயமெடுத்தார். ஆமேன். திறவுகளுடையவராய் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றும் எங்களுக்காய் பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்கிற நேரத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வசனங்கள் எல்லாம் உங்களை விசுவாசத்திலே ஊண்டி தள்ளும்படியாய் ஆவியானவர் இன்றைய நாளே அசைவாடுவாராக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அங்கே பார்க்கிறோம், எலியாவுக்குள்ளே இருந்த வரம் எலிசாவுக்குள்ளே வந்ததை போல இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த கிரியைகள் எல்லாம் நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒன்றே ஒன்று நாங்கள் செய்ய வேண்டும். ஜனங்கள் மேல் மனதுருக்கமாய் இருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஒரு வசனத்தை பார்த்து நாங்கள் ஜெபத்திலே கடந்து செல்வோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னோடு இணைந்து நீங்களும் வாசியுங்கள். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும்
சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். ஆமென். அவர்கள் மேல் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல ஜனங்கள் இருக்கிறதை அவர் கண்டு மனதுருகினார். ஆமென். அதே மனதுருக்கம் எங்களுக்குள்ள வர வேண்டும். தேவனுக்காய் மகிமைப்பட வேண்டும். தேவனுக்காய் நாங்கள் செயல்படணும். அப்பொழுதுதான் நாங்கள் கீழே பார்க்கிறோம், வேலைக்காரருக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். வேலைக்காரர் அனுப்பும்படி அறுவடையோ மிகுதி என்று சொல்லுகிற அங்கே 10வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களை அழைத்து 12 சீடர்களை அழைத்து இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்குள்ளே அனுப்புகிறார். ஆமென். அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். ஏண்டா அந்த மனதுருக்கம், அந்த ஆவியானவர் இன்றும் அசைவாடி கொண்டிருக்கிற ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் என்னை விடுதலையாக்க கூடும் என்று அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அழைப்பை பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், தேவனுடைய நாமத்தினாலே எழும்பும்படியாய் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று அப்போஸ்தலர்களை பார்த்து ஆதியிலே சொன்னதை போல இன்றைய நாளிலும் வைராக்கியமாய் அவருடைய நாமத்தினாலே, அவர்தான் வார்த்தையை கொடுத்து என்னுடைய நாமத்தினாலே கேட்டால் பிதா மகிமைப்படும்படியாய் நான் செய்வேன் என்று சொல்லி அழைத்தவர், அபிஷேகம் பண்ணினவர் நிச்சயமாய் அவர் நடத்தி செல்வார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வருகைக்கு முன்பதாக ஒவ்வொருவரை கொண்டு ஒவ்வொரு ஜன கூட்டங்களையும் ஆதாயப்படுத்த பயன்படுத்துவாராக. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. இரட்டிப்பான வரம். ஆமென். அழைப்பு ஜனங்கள் மேல் மனதுருக்கம் வேண்டும். ஆமென். நாங்கள் மனதுருக்கத்தோடு செயல்படும் போதுதான் ஆவியானவர் அங்கே கிரியை செய்கிறார். ஆனே ஆவியானவர் தாமே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு கிருபையை கொடுத்திருக்கிறார். வரங்கள் வித்தியாசம் உண்டு, ஆனாலும் ஆவியானவர் ஒருவர். ஆமென். எல்லாரும் சேர்ந்து நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறவராய் இருக்கிறோம். ஒவ்வொருவர் எத்தனையோ பேர் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். அதான் நாங்கள் மத்தேயுவிலே பார்க்கிறோம். மனதுருகினார். இயேசு கிறிஸ்து மனதுருகினார். ஆமென். அதே போல இன்றைக்கும் அன்பு சகோதர சகோதரி, என் வார்த்தைகளை, இந்த தேவனுடைய வார்த்தைகளை எனக்கு ஊடாக நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். தேவன் மனதுருகி கொண்டிருக்கிறார். யாரை நான் அனுப்புவேன் என்று பார்த்து கொண்டு இருக்கிறார். தேசத்தை அழிக்காதபடி சுவரை அடைப்பதற்கு ஒரு மனிதனை தேடினேன் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு ஒவ்வொருவரும் ஆவியானவர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆமென். நாங்கள் ஜெபத்திலே வளரும்படியா, ஜெபத்திலே தனித்திருக்கும்படியாய், அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அதன்படி நடக்கும்படியாய் தேவ ஆவியானவர் விரும்புகிறார். ஆமென். கர்த்தர் தாமே நல்லவர். அன்பு சகோதர சகோதரி, நீங்கள் இந்த உலகத்திலே, தேசத்திலே எங்க இருந்தாலும் ஆவியானவர் உங்களை தட்டி எழுப்புகிறார். அனல் கொண்டு எழும்பும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே எல்லாவற்றையும் தூசியும் குப்பையும் என்று உதறி தள்ளிவிட்டு எழும்பும்படியாய் ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். அவருடைய பாரத்தை சுமந்து செல்லுகிறவர். அவர் சிலுவையில செய்த அந்த சிலுவை மரணத்தை நினைத்து அவருடைய பாரம், ஒரே குமாரனாய் மடியிலே தவழ்ந்த குமாரனை எங்களுக்காய் கொடுத்த அந்த பாரம், இந்த பூமிக்காய் கொடுத்த அந்த பாரம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாய் கொடுத்த பாரத்தை நாங்கள் சுமந்தவர்களாய். ஆமென். ஒரே ஒரு ஆதாமின் ஊடாக இந்த உலகம் முழுவதும் பாவத்திலே விழுந்தது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பாவத்து நிமித்தம் மீட்பு அடைந்திருக்கிறோம். ஆமென். அநேகர் அந்த கட்டிலும் அந்த பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிறார்கள். அவர்களை மீட்கும்படியாய் ஒவ்வொருவரையும் ஆவியானவர் தட்டி எழுப்புகிறார். இன்றைக்கு உங்கள் ஜெபங்கள் மாற வேண்டும். ஆவியானவருடைய கரத்தோடு, அவரோடு துணையோடு கண்ணீரின் ஜெபத்தை கேட்கிற தேவன், முழங்கால்களை முடக்குகிற தேவன், உங்கள் வாழ்க்கையை மாற்றி மற்றவருடைய வாழ்க்கையை மாற பண்ணுகிற தேவன். ஆமென். இரட்டிப்பான நன்மைகளை, வரங்களை கொடுத்து செயல்படுத்துகிற தேவன். ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். உலகம் எங்கிலும் ஒவ்வொருவரும் கடந்து சென்று அவருடைய வார்த்தையினால் அவரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். இப்பொழுதும் என்னோடு இணைந்து செவிங்கள். கர்த்தர் தாமே இந்த கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் பார்க்கிறோம். எலியாவை தொடர்ந்து எலிசா அங்கே கில்கால், பெத்தேல், எரிகோ, ஜோர்தான் மட்டும் கடந்து போனார். ஆமென். பின்தொடர்ந்து விடாமல் போனார். ஆமென். அதே போல இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு
சொல்லுகிறேன். ஆமென். அந்த வார்த்தைகளை கேட்கும் போது, அந்த வார்த்தைகளை பார்க்கும் போது எங்கள் உள்ளம் உடைகிறது. நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். உலகம் தழுப்பின எழுப்புதலை நாங்கள் கடைசி காலத்திலே ஆவியானவருடைய தேவனுடைய வருகைக்கு முன்பதாக ஆவியானவர் செய்து முடிப்பார். பின்மாறி மழையை நிச்சயமாய் பொழிவார். ஆமென். அந்த விசுவாசத்தோட ஒவ்வொருவரும் கர்த்தர் தாமே பயன்படுத்துகிற பாத்திரமாய் செயல்படுவார்களாக. ஆமென். இந்த வேளையில என்னோட இணைந்து செபிங்க. கர்த்தர் தாமே இந்த நாளிலும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நன்றி தகப்பனே. ஆவியானவரே நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் என்னோடு இணைந்து இருக்கிற ஆண்டவரே, அப்பா பிதாவே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா உலகம் எங்கிலும் ஆண்டவரே, இந்த சங்கமம் கிறிஸ்தவ ரேடியோ கூடாக, நித்திய வெளிச்சத்து கூடாக, அநேக இளையதனங்களுக்கு கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய இரட்டிப்பான வரம் மெய்யாகவே மெய்யாகவே நான் செய்த கிரிகளை பார்க்கலும் செய்வீர் என்று சொன்னீரே தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே நாங்கள் ஒரு மனமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய ஜனங்களை நடத்த, உம்முடைய ஆடுகளை மேய்க்க ஆவியானவரை நீங்க கிரிய செய்யுங்க தகப்பனே. தேவன் நீங்க ராஜா. ஒரு ஊழியக்காரர்களை வெளிப்படுவதாக உம்முடைய நாம மகிமை கண்டு நீர் ஆண்டவரே அழைத்து உறுதிப்படுத்தி நிக்க பண்ணும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. சங்கமம் ரேடியோல ஊழியம் செய்கிற அத்தனை பிள்ளைகளையும், சங்கமம் ரேடியோ நடத்துகிற சகோதரனையும், அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்களை என்னும் ஆண்டவரை ஊழியத்திலே உண்டி தள்ளுங்க ராஜா. உம்முடைய ராஜ்யத்தை ஆண்டவரே உலகம் எங்கிலும் செல்லத்தக்கதாய் அவர்கள் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. உம்முடைய கரம் ஆண்டவரை குறுகி போனதில்லையே ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. அழைப்பும் அபிஷேகமும் நடத்துமே ராஜா. உம்முடைய நேரத்திலே நடத்துமே. உம்முடைய மனதுருக்கம் வெளிப்படும் போது நீர் எப்படி அப்போஸ்தலர்களை அனுப்பினீரோ தகப்பனே, அதே போல உம்முடைய நேரம் ஆவியானவரை உம்முடைய நேரத்துக்காய் நாங்கள் நன்றி சொல்றோம். நன்றி தகப்பனே. உம்முடைய நேரத்துக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானத்தினால் நிரப்புங்க. ஜனங்களை நடத்தக்கூடிய கிருபையினால் நிரப்புங்க. வல்லமை வரங்கள் செயல்படுவதாக, பரலோகத்தில் இருந்து கரம் நீட்டப்படுவதாக. நன்றி தகப்பனே. பரலோகம் திறக்கப்படுவதற்காய் நன்றி. ஊழியம் செய்கிற பிள்ளைகள் உண்மையை முத்தமாய் ஊழியம் செய்யத்தக்கதாய் உருவாக்குங்க தகப்பனே. ஆவியானவரை அப்படி செய்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை உம்முடைய வார்த்தை ஆண்டவரே. உம்மை விசுவசிக்கும் போது ஆவியானவரை நீர் சொல்லி இருக்கிறீர், உம்மை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதா மகிமைப்படும்படியாய் அதை நான் செய்வேன் என்று சொன்னீரே ராஜா. ஆவியானவர் இன்றைய நாளிலும் இயேசு என்னும் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்கள் எல்லாம் விட்டுவிக்கப்பட, சிறைப்பட்ட ஜனங்கள் விட்டுவிக்கப்பட, கர்த்தருடைய நாமத்தினாலே எழும்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கரம் நடத்த போறதுக்காய் நன்றி அப்பா. உம்முடைய வல்லமை வெளிப்பட போறதுக்காய் நன்றி ஆவியானவரே. ஆவியானவரே நன்றி. இப்பொழுது சுகபலம் இல்லாம இருக்கிற பிள்ளைகள் மேல ஒரு அற்புத கரம் ஆவியானவரே இறங்குறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. சுகத்தை கொடுக்கிறதுக்காய் நன்றி. சமாதான குலைச்சலை உண்டு பண்ணுகிற பிசாசின் கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக உம்முடைய சமாதானத்தை பேசுகிறேன் தகப்பனே. அப்பா நீங்க செய்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாய் உம்முடைய வருகையில நிற்கும்படியாய் நீங்க அசைவாட போறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே எங்களால் ஒன்றுமல்ல உம்மாலே எல்லாம் ஆகும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நான் செய்த கிரியைகளை பார்த்து நம்புங்கள் என்று சொன்னீரே ராஜா. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ராஜா. ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்த துணையாளரை நீங்க கிரியை செய்யும்படியாய் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உலகம் எழுப்புதலை சந்திக்கும்படியாய் உம்முடைய ஆவியினால் நடத்துவதற்காக நன்றி. வாலிப பிள்ளைகள் எல்லாம் சந்தியுங்க அப்ப. வாலிப பிள்ளைகள் எல்லாம் உண்மை தரிசிக்க வேண்டும் தகப்பனே. இந்த நேரத்திலும் ஆவியானவரே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு விசேஷித்த கிருபையை கொடுத்த தகப்பனே. உம்மை தரிசிக்க தகப்பனே. அவர்கள் எல்லாம்
எல்லாம் உமக்காய் எழும்பத்தக்கதாய் அவர்கள் எல்லாம் உம்முடைய சந்ததிகளாய் மாறும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆம் என்றும் ஆமென் என்றும் உம்முடைய ஆசீர்வாதத்தை சுகந்தரித்துக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆமென், ஆமென், ஆமென்.